ஹலோ, தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இது நம்மளுடைய கமாண்ட் ப்ரோ டெக் சேனல். நான் உங்கள் ஆறுமுகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மிஷினோட லாங்குவேஜ் என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். பேசிக்காக நம்ம இது எதுக்காக தெரிஞ்சுக்கிறோன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோவை ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிஷின் லாங்குவேஜ்னால் என்ன? கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் ஃபுல்லாக நமக்கு புரிகிற மாதிரி தான் எழுதியிருக்கோம். லைக் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, C++, ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம். இதில் வந்து என்னென்னா, கம்ப்யூட்டருக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் ஒரே விஷயந்தான், சிங்கிள் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. சிங்கிள் வேல்யூஸ்னால் லைக் பைனரி கோடாக கூட இருக்கலாம். அந்த சிங்கிள் வேல்யூஸ்ன்றது வந்து ஜீரோஸ் ஆர் ஒன்ஸாக கூட இருக்கலாம். இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு இருக்கிற மாதிரி கோடாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது பைனரி கோட்னு சொல்லுவாங்க. இந்த பைனரி கோடில் வந்து நம்ம 0 or 1 இருக்க அந்த செட் ஆஃப் டேட்டாஸை வந்து நம்ம வந்து கோடாக கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இந்த வேல்யூஸ்லாம் வந்து சிங்கிள் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் வேல்யூஸ் எல்லாமே சேர்ந்ததுலாம் வந்து 8 பிட்டாக சேர்த்து தான் வந்து ஒரு பைட்டுன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இது எங்கெங்கெல்லாம் போய் யூஸ் பண்ணலாம்னா என்கோடிங் த டேட்டான்னு சொல்லுவாங்க. என்கோடிங் த டேட்டானா ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற கேரக்டரிஸ்டிக்ஸ், அது இல்லாமல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பஞ்சுவேஷன், நம்பர்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் எழுதியிருக்கோம். இதை வந்து என்கோடிங் த டேட்டா, இதை வந்து கம்ப்யூட்டர் புரிகிற ஃபார்மேட்டில் என்கோட் பண்ணி அதை வந்து பைனரி கோடாக வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இதிலேருந்து தான் வந்து இன்புட் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த என்கோடிங் டேட்டா ஃபினிஷ் பண்ணதுமே இதில் முக்கியமான ஒரு கீ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ASCIIன்னு சொல்லுவாங்க. ASCIIனா நத்திங் பட் இது என்ன ஸ்டாண்ட்ஸ் ஃபார்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இந்த ASCII எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து ஃபிக்ஸட் செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து இதில் வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். ஒரு கேரக்டர் வைஸ், இது வந்து அப்பர் கேரக்டர், லோயர் கேரக்டர், அது இல்லாமல் ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர்ஸ், அது இல்லாமல் சிம்பிள்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து செட் ஆஃப் வேல்யூஸ் லைக் 0 or 1 காம்பினேஷனில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணுன்னா வந்து ஏன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காம்பினேஷன் வரும்னா 0 or 1லேருந்து இப்போது ஏக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம் லைக் 0 11 00 001 கொடுக்குறோன்னா இது மாதிரி எல்லா கேரக்டருக்கும் வந்து ஒரு செட் ஆஃப் ஃபிக்ஸட் வேல்யூஸ் இருக்கும், அசைன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ASCIIயில். ஸோ இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்து இதில் வந்து தான் யூஸ் பண்ணுவோம். டோட்டலாக வந்து 256 வந்து ASCII இருக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ப்ரோக்ராமுக்கு 128 வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த ASCIIலேருந்து நம்ம கொடுக்குற எல்லா கேரக்டருக்கும் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அந்த ஃபிக்ஸடான வேல்யூஸ் வச்சு தான் வந்து இப்போது கம்ப்யூட்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இதுதான் A, இதுதான் B, இதுதான் வந்து நம்பர்ஸ், அந்த மாதிரி வந்து அது வந்து எடுத்துக்கும். ஸோ இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓவரால் வந்து பைனரி கோடுன்ற விஷயம் வந்து நமக்கு வந்து இது கிளியராக தெரியுது. இதுதான் வந்து இப்போது வரைக்கும் வந்து பைனரி கோடுன்ற மிஷினுக்கு வந்து தெரிஞ்ச ஒரே விஷயம் இதுதான். நம்ம நிறையா ப்ரோக்ராமுக்கு வந்து இறங்கிட்டோம், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம், அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் வந்து இந்த பைனரி கோடுன்னு ஒன்று இல்லைன்னா நம்ம இந்த டேட்டா வந்து என்கோடிங் பண்ணலன்னா ஷுவராக மிஷினுக்கு வந்து நம்ம புரிய வைக்க முடியாது. அதனால் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இது வந்து இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அது இல்லாமல் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இல்லை ஏதாவது இந்த வீடியோ பற்றி ஏதாவது சஜஷன் இருந்தால் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து நான் வரவேற்கிறோம். இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் மேக் பண்ணலான்றதையும் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஷூராக அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்காக வந்து பண்ணித்தரப்படும். இந்த வீடியோ பார்த்துருக்க அனைத்து உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.